ஸ்கிரிப்டிங் 1% யூடியூபர் மட்டும் அவங்க வீடியோக்கு பண்ணக்கூடிய விஷயம். எல்லாருக்கும் யூடியூபர் ஆகணும்னு ஆசை. ஆனா சப்ஸ்கிரைபர் இல்ல, லைக்ஸ் இல்ல, முக்கியமா வியூஸ் இல்ல. ஏன்னா சரியான ஸ்கிரிப்ட் இல்ல. ஆட 5 நிமிஷம் வீடியோக்கு ஸ்கிரிப்ட் தேவையா குரு அப்படின்னு நீங்க கேட்கறது தெரியுது. ஸ்கிரிப்ட் தேவை. ஏன்னா நீங்க எடுக்கிறது ஒரு 5 நிமிஷம் சினிமா. இந்த வீடியோவை ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா சரளமா ஸ்கிரிப்ட் எழுதலாம். அதுவும் மதன் கௌரி ஸ்டைல்ல. இதை தவிர்த்து கடைசியில ஈஸியா ஸ்கிரிப்ட் எழுத ஒரு ப்ரோ டிப்பும் வச்சிருக்கேன். ஸ்கிரிப்டிங் 2 விதமா பண்ணலாம். வேர்ட் பை வேர்ட் ஸ்கிரிப்டிங், பாயிண்ட் வைஸ் ஸ்கிரிப்டிங். உங்களால சரியான ஸ்கிரிப்ட் ஏன் எழுத முடியலன்னு தெரியுமா? ஏன்னா ரிசர்ச் பண்ணல. டாபிக் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாபிக்கை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாபிக்கை நிறைய சப் டாபிக்ஸா பிரிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க சில்க் ஸ்மித்தாவோட பயோகிராஃபி பத்தி பேசுறீங்கன்னு வச்சுப்போம். ஆமா, சில்க் தான். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை 3 சப் டாபிக்ஸா பிரிச்சுக்கோங்க. ஏர்லி லைஃப், சினிமா லைஃப், மிஸ்டீரியஸ் டெத். இப்போ ஏர்லி லைஃப்ல அவங்க எங்க பிறந்தாங்க, அவங்க ஒரிஜினல் நேம் என்ன, பேரண்ட்ஸ் யாரு அப்படின்னு பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே போங்க. அதே மாதிரி சினிமா லைஃப்ல சினிமால என்டர் எப்படி ஆனாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னு ஒன்னொன்னா டெவலப் பண்ணிக்கிட்டே போங்க. இப்போ மிஸ்டீரியஸ் டெத்ல அவங்க எப்படி ஆர் ஏன் சூசைட் பண்ணாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதை பண்ணிட்டீங்கன்னா காவாசி மதன் கௌரி ஸ்டைல்ல ஸ்கிரிப்ட் ரெடி. காவாசி தான். ஏன்னா இம்பார்ட்டன்டான விஷயம் இனிமே தான். பாயிண்ட் வைஸ் ஸ்கிரிப்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் வேர்ட் பை வேர்ட் அதை டெவலப் பண்ணி எழுதுங்க. எங்க ஃபாஸ்டா பேசணும், எங்க பாஸ் விடணும், எங்க மாடுலேஷனை மாற்றணும்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இம்பார்ட்டன்டான பார்ட், எப்படி இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும். யூடியூப்ல ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க வியூவர்ஸ் வீடியோ முன்னாடி உறைஞ்சு போய் உட்காரணும்னா இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். இன்ட்ரோல இந்த 3ல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ஆடியன்ஸ்க்கு ட்ரிகர் பண்ணி ஆகணும். 1 இமோஷன், 2வது அர்ஜென்சி, 3வது மிஸ்ட்ரி. இதை நீங்க உங்க இன்ட்ரோ ஹூக்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இன்ட்ரோ ஹூக். ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அவங்களோட பீக்ல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு தெரியுமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஹூக் பண்ணலாம். இல்லனா ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு ஒவ்வொரு வாரமும் டாப் மேகசின்ஸோட கவர் பேஜ் போட்டோ வரைக்கும் எப்படி போனாங்க, இப்படியும் ஹூக் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். மதன் கௌரிஜியோட ரீசெண்ட் வீடியோல இருந்து. ஒரு ஹீரோயின் வந்து தமிழ் சினிமால வாழ்ந்து 26 வருஷம் கழிச்சு இன்னமும் மார்க்கெட் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதாங்க நம்ம சில்க். அவங்கள பத்தி 5 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். இப்படி உங்க போரிங் இன்ட்ரோவை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரோவா மாத்தலாம். செகண்ட் பார்ட் கண்டென்ட். இந்த இடத்துல நீங்க பண்ண ரிசர்ச்சை சொல்லணும், ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா டெலிவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. கடைசியா அவுட்ரோ. இங்க நீங்க உங்க இன்ட்ரோல என்ன சொல்லி ஆரம்பிச்சீங்களோ அதை அவுட்ரோல சொல்லி முடிக்கணும். ஆனா அது சீம்லெஸ்ஸா இருக்கணும், ஃபோர்ஸ்டா இருக்க கூடாது. இந்த வீடியோவை பாருங்க. இந்த சில்க் ஸ்மிதா சூசைட்னால இறந்து போனாங்கன்னு சொன்னாலும் அவங்க எதனால சூசைட் பண்ணாங்கங்கிறது மர்மமா இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி டைட்டில பாருங்க, எப்படி கனெக்ட் பண்ணாருன்னு பாத்தீங்களா? ஒரு நல்ல பிரியாணிக்கு அரோமா, ஸ்பைஸ், ரைஸ், பீஸ் எல்லாம் முக்கியமோ, ஒரு நல்ல வீடியோக்கு இதெல்லாம் முக்கியம். நீங்க உங்க வீடியோவை எடிட் பண்ணும்போது 4 செகண்டுக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆர் டிரான்சிஷன் கொடுங்க. ஆனா ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அது எப்படி குரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். உங்க ஒவ்வொரு வீடியோவை எடிட் பண்ண நீங்க கத்துப்பீங்க. இப்போ வரைக்கும் நான் சொன்னதுல ஒரு காமன் விஷயம் என்னன்னா, ஆடியன்ஸ் அட்டென்ஷனை எப்படி கடைசி வரைக்கும் கிராப் பண்ணி வச்சுக்கணும்ங்கிறது தான். இதை தவிர்த்து உங்க ஆடியோ கிளீனா இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. இது போதும் நீங்க ஒரு நல்ல யூடியூபர் ஆக. குரு எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதவே கஷ்டமா இருக்கு குரு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இங்கதான் என்னோட ப்ரோ டிப் வரும். ChatGPT வெப்சைட்க்கு போயிட்டு இப்படி டைப் பண்ணுங்க. அதே சில்க் எக்ஸாம்பிள் தான். இப்போ ஓரளவுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி. இதே விஷயத்த உங்க ஸ்டைல்ல பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்கிரிப்ட்ல இமோஷன்ஸ் ஆட் பண்ணுங்க. இத அப்படியே மட்டும் பிரசன்ட் பண்ணிடாதீங்க. உங்க ரிசர்ச்சும் இம்பார்ட்டன்ட். இப்போ மதன் கௌரி ஸ்டைல்ல ஸ்கிரிப்ட் எழுத கத்துக்கிட்டீங்க, வீடியோ எடுத்து முடிச்சிட்டீங்க. எல்லாருக்கும் உங்க வீடியோ மட்டும் ஷேர் பண்ணிடாதீங்க. புரியலன்னா லெஃப்ட்ல ஒரு வீடியோ கிளிக் பண்ணுங்க. அதை தவிர்த்து முக்கியமா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எனக்கும் ஸ்கிரிப்ட் எழுத தெரியும்னு.